ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான, வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். காரசாரமா இல்லாம நம்ம இன்னைக்கு ஒரு பருப்பு கூட்டு தான் பண்ண போறோம். இது ரொம்ப உடல் நலத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதுல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பாதமாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை அரைச்சி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கின பிறகு சூடு ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கர்லேயே இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்க்கல, முழுசாவே ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சொரக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். ஒரு அருமையான ரெசிபி இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த சொரக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. அது கூடவே சாம்பார் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த சொரக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பும் பாசிப்பருப்பு மூங் தால் ஒரு 1/4 கப்பும் ஊற வச்சிருந்தேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியோடவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு 3 விசில் போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு. ஒரு அருமையான பருப்பு கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குளிர்ச்சியானது, வயிற்றுக்கு நிறைய நீர் சத்து உள்ள காய் இது. இது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆக விட்டுடலாம். பாயில் ஆக விட்டோன்னே எடுத்து சர்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 4 கூட பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு கூட்டுல சேர்த்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டிதான். ஒரு அருமையான பருப்பு கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.